ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். இந்த 3 விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு 3 விஷயமா சொல்லும் போது எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். நம்ம ஒரு 5 நிமிடங்களில் முடிக்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சென்டரில் இருக்கிற விஷயம், நீங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உங்களுக்கு ஒரு அட்வைஸாக இதுதான் தேவைப்படும். ஜெபிங்கன்றது பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் நம்ம சபையில் புது பிரசங்கர் வந்தவங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எப்போவுமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை நிறைய பேர் கேட்குறது இல்லை சரியா. ரெண்டாவது, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் சந்தோஷமாக நம்பிக்கையில் நம்ம நம்பி இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏதோ ஒன்று நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக இருங்களேன், விசுவாசமாக இருங்களேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. உனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு வசதியான பொண்ணு இப்படி வருது அப்படின்னு சொன்னால் வேலுக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. நம்ம யார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ நம்பிக்கையா இரு, சந்தோஷமாக இருன்றாரு. அதை நான் பண்ணுறதில்ல. ஆனால் இதுதான் உங்களுக்கு அட்வைஸு, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள். ஹல்லேலூயா. சில நேரங்களில் உபத்திரவ நேரங்களில் நம்ம ஏதாவது படபடன்னு ஏதாவது செஞ்சிடும். பக்கத்தில் ஒரு சண்டை நடக்கும், ஒரு சிறிய சண்டையாக இருக்கும், டக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. ஏதாவது ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துடுவாங்க குடும்பத்தில். அப்படி இல்லாமல் உபத்திரவம் வரும்போது நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப பொறுமையாய் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வழியில் சில பிரச்சனைகள், நம்ம ஃபேக்ட்ரிஸில் போகிற இடத்துல, தொழில் செய்யும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது, ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும் போது ரொம்ப பொறுமையாய் அதை என்ன பண்ணோம், நம்ம சாதிக்கணும். பொறுமையாக அதை நாம் கடைபிடித்து நாம் ஒரு பெரிய வெற்றி பெற வேண்டும். உபத்திர நேரங்களில் தான் நம்ம படபடப்பாக நம்ம செயல்பட்டுமா ஏதாவது நடக்கும். ஒரு சமயம் ஆகாஷ் நகரில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு அமாவாசை ஜெபம் நடக்கிறது. முதல்ல ஆரம்பம் ஆகாஷ் நகரில் தான் சபையை ஆரம்பித்தோம். அங்கே இரவு ஜெபம் பார்த்தீங்கன்னா அமாவாசை ஜெபம் 10 to 1 மணி வரைக்கும். நாங்கள் வீடு வரத்துக்கு 2 மணி ஆகிடும். அப்போ அந்த ஜெபத்தெல்லாம் முடித்து மக்கள்லாம் போயிட்டாங்க. நானும் பாஸ்டரும் பையன் குழந்தை. அன்றைக்கி சாலமோன் வருவான், அவனும் வரல. ஏன்னோ தெரியல, சில நேரங்களில் கொஞ்சம் பலவீனப்பட்டால் தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். அப்போ 3 பேர் கரெக்டாக பைக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பைக்கில் அந்த ஃப்ளக்கெல்லாம் பிடுங்கி, ஒயரெல்லாம் பிடுங்கி பசங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, நாங்கள் பேசுகிறது எந்த வீட்டுக்கும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஆனால் அந்த ஏரியாவில் இந்த சபை நடக்கிறது மக்களுக்கு பிசாசுக்கு ஒரு போராட்டமாக இருக்குது. உடனே ஃப்ளக்கு தான் அதுக்கு உயிர் நாடி, கரண்ட்டு கொடுக்குறதே வண்டிக்கு அந்த ஃப்ளக்கு தான். அதையும் பிடுங்கி அந்த ஒயரோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வேறு வழியே கிடையாது. உடனே அதை நான் படபடப்பாக எந்த செயலும் படாமல் உடனே நான் போய் வருகிற பக்கத்தில் ஒரு வீட்டில் போயிட்டு, இந்த மாதிரி வண்டி கெட்டு போச்சு, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்கள், இந்த வண்டி இங்கே வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது வண்டி கொடுங்க. இப்போ பாஸ்டர்னு சொன்னால் நம்பி வண்டி கொடுப்பாங்க, சரி எடுத்துகிட்டு போங்க, காலையில் நீங்கள் இப்போ சில பேர் சொந்த ஜனங்கள் யாராவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இப்படி படபடவன்னு சொல்லி நம்ம சில காரியங்களை இறங்கக்கூடாது. ரொம்ப பொறுமையோடு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்காக வசனங்களை தேவன் அருமையாக தெளிவாக எழுதி கொடுத்துருக்காரு. உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் அப்படின்னு இன்னும் பார்த்தோம். ஒரு ஜெபம் பண்ணோம், அப்படியே வண்டியை தள்ளிக்கிட்டு போயிட்டே இருட்டோம். 2 மணிக்கு வீடு சேர்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை டேங்கில் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான், நானும் அம்மாவும் நடந்து வந்துட்டு. யாரும் ஜனம் முன்னெல்லாம் பார்த்தா 15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப இருட்டாக இருக்கும், ரொம்ப ஜனங்களே நடமாட்டம் இருக்காது. மெயின் ரோடு ஆனாலும் உள்ளே ரோடு ஆனாலும் ஜனம் நடமாட்டம் இருக்காது. சுற்றி முள் மரங்களும் பேய் காடுகள் மாதிரி இருக்கும். ஆனாலும் நாங்கள் அப்படி அம்மாவுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது உள்ளே வர்றதுக்கு, ரொம்ப முள் மரங்கள். உடனே நாங்கள் மெயின் ரோடு போயிட்டு அப்படி பனிச்சேரி போயிட்டு கெருக்கும்பாக்கம் அப்படி போயிட்டு அது பொறுமையாய் ஒரு பெரிய வெற்றி சாதனை, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல். உடனே என் சொந்த ஜனங்களை, எப்பா இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு ஆட்டோ கூட்டுவாங்க, தூங்குறவனை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணுறது. நீங்களாம் ரொம்ப பொறுமையாக, ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் கூடவே இருக்கிறார். ஒரு உபத்திரவங்களில் உங்களை சோதித்து பார்ப்பார், நீங்கள் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமையோட உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்கணும். ஹல்லேலூயா.
ஒரு வெற்றியை கொடுப்பார். உபத்திர நேரங்கள் வரும்போது ஒரு பெரிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு சமயம் நானும் என் தம்பியும் வெளியில் போயிட்டு வரோம், பைக்கில் போயிட்டு வரோம். அப்படி பைக்கில் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட பெட்ரோல் பங்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது. உடனே பெட்ரோல் போட்டு ஆகணும். மெயின் ரோட்டில் ரெட் ஹில்ஸ் போயிட்டு வரோம். அந்த மெயின் ரோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் பெட்ரோல் பங்க் இருக்கும். என்ன செய்யுதுன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தோம். உடனே பொறுமையாய் ஆண்டவர் சமூகத்தில் என் தம்பி பார்த்தீங்கன்னா என்னை விட ரொம்ப பொறுமையாக இருப்பான். அவன் இப்போ தலைவராக இருக்கான். அதான் நினைக்கிறேன், ரொம்ப பொறுமையாக இருந்ததுனால தான் கர்த்தர் அவனுக்கு தலைவராக வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய அவன் தான் பாஸ்டர் ஆக வேண்டியது. அவ்வளோ பொறுமையாக இருப்பான். காசு இருக்குதோ இல்லையோ, எந்த பிரச்சனையினாலும் பொறுமையாய். இப்போ என் கூட பைக்கு தள்ளிக்கிட்டு வரான், நான் பின்னாடி வரேன். பொறுமையாய் வந்த உடனே, ஒருவேளை நான் ஆண்டவருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஆண்டவரே ஏன் இப்படி நடுத்தருவில் என்னை நடக்க விடுறீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணாடு, புலம்பவே கூடாது. ஆண்டவர் மேல் வருத்தப்படவே கூடாது. உபத்திரவத்தில் பொறுமையாய் இருக்க வேண்டும். அப்போ வந்தேன், ஒரு பெரிய குப்பமேட்டில் என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆனால் பார்த்தா நமக்கு தேவைப்பட்ட பலவிதமான பொருட்கள் அங்கே இருக்குது. ஐடியா பண்ணேன், இந்த உள்ளே இருக்கிற டேங்கில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறை கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும். அது ட்ரை ஆகிட்டாலும் பெட்ரோல் அந்த ஓஸில் வரலைன்னா கூட கொஞ்சம் பெட்ரோல் அங்கே இருக்கும். ஏன்னா பெட்ரோல் டேங்க் ரொம்ப காஞ்சி போகக்கூடாது. எப்போவுமே அது லிக்விட் அது இருக்கணும். அப்போ தான் துரு பிடிக்காமல் இருக்கும். அதில் தேங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி டேங்க் செஞ்சுருப்பாங்க. உடனே அது உள்ளே இருக்கிற கொஞ்சம் பெட்ரோல் எப்படியும் ஒரு 100 கிராம் இருக்கும். உடனே வந்தேன். ஒரு ஃபோம் பெட்டெல்லாம் நிறைய குப்பைமேட்டில் தூக்கி போட்டிருப்பாங்க இல்லையா, ஃபோம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு மாதிரி இருக்கும், பழைய காலத்து ஃபோம்லாம். அந்த ஃபோம் மாதிரி ஒன்று எடுத்தேன். எனக்கு கடவுள் கிடச்சி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நூலும் எடுத்தேன். இதெல்லாம் குப்பைமேட் நடக்குது. நீங்கள் போய் அந்த மாதிரி குப்பைமேட்டில் பண்ணாதீங்க, என்னை விட ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுங்கள். எடுத்தேன். அதில் கட்டி அந்த டேங்கில் உள்ளே போட்டவுடனே ஏறக்குறைய கொஞ்சம் பெட்ரோல் அது உறிஞ்சி வச்சிருது. உடனே ஒரு வாட்டர் பாக்கெட் கவர் எடுத்தேன். அந்த கவரை ஒரு ஓட்டை போட்டு அதை அந்த வண்டியோட ஓஸ், இன்ஜினுக்கு போகிற ஓஸில் வச்சு நல்லா டைட் பண்ணி கட்டிட்டு அந்த வாட்டர் பேக்கை அப்படியே கிழித்து இந்த பெட்ரோலாம் எடுத்து புழிஞ்சி அதில் விட்டு இன்னும் ஒரு நல்ல ஒரு பேக் பண்ணி அதை ஒரு இடத்துல கட்டிட்டு பைக் ஸ்டார்ட் ஆச்சு. ஏற்கனவே பெட்ரோல் பங்க்கு போகிற வரைக்கும் அந்த பெட்ரோல் போயிட்டு இருக்கு. உபத்திரவத்திலே ஐயோ இன்னைக்கு கடவுள் இப்படி பண்ணிட்டாரே, நடுத்தர நிற்க வச்சுட்டாரு. சில பேர் புலம்புறது. உடனே என் ஃப்ரெண்டும் கூப்பிடுறது, நாங்கள் ரெடியூஸில் இருக்கேன், இங்கே பக்கத்து ஊர் எங்கே யாராவது சொந்தக்காரர் இருக்கானா, இந்த மாதிரி ஆகி போச்சு, என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க. அவன் வருவான் பெட்ரோல் வாங்கிட்டு. அப்படி தான் வருதேன். ஒரு ஆள் தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர், எனக்கு பெட்ரோல் ஆகி போச்சு, என் மனைவியை கூட்டிகிட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெட்ரோல் வாங்கிட்டு வேணா, சாவில் இருக்கேன் போயிட்டு. என் வீட்டில் இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு டேங்க் எடுத்துக்கிட்டு 100 ரூபாய் பாக்கெட்டில் போட்டுன்னு வேகமாக கரெக்டாக 20 நிமிஷத்தில் அவருக்கு உதவி செஞ்சுருப்பேன். ஆனால் ஒரு ஊரில் நான் தூரத்துல சாவல டண்டனக்கா மேல சவுண்டு கேக்குது. ஆனா இந்த போன் சரியா கேட்க மாட்டேங்குது. நான் தூரமா பேசுறதுக்கே அவருக்கு வேதனை ஆயிட்டு இருக்கும். போன் எடுக்க மாட்டேறாரு சொல்லி. அப்போ நான் கேட்டா பெட்ரோல் காலியாச்சு, எனக்கு உதவி செய்யுங்க. அந்த பாட்டில் வாங்குறதுக்கே வீடு வீடா போய் கேட்கிறேன். எங்க டெத்தான வீட்டுல, பக்கத்து வீட்டுல, வெளியே வேற ஊர்ல போயிட்டு ஒரு பாட்டில் கொடுங்க, பெட்ரோல் வாங்கணும் கேட்டா மக்கள் சரியா கொடுக்க மாட்டேங்குது. அந்த பாட்டில் வாங்கி எடுத்துக்கிட்டு நான் அப்புறம் கடந்து போறேன். அந்த மாதிரி சில நேரங்கள்ல உபத்திரவத்துல ரொம்ப பொறுமையா இருக்கணும். அதை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையாய் உபத்திரவத்துல நீங்க சாதிக்கணும். அவசரப்படக்கூடாது. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம். ஏதோ ஒரு பெட்ரோல் காணோம்னா திடீர்னு ஒரு சொந்தக்காரருக்கு போன் பண்றோம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணீங்கன்னா, அதுல பொறுமையா இருந்தீங்கன்னா, உங்க குடும்ப விஷயமாவும் சரி, உங்க வேலை ஸ்தலிலும் சரி, எல்லாவற்றிலும் சரி, நீங்கள் ரோமர் 12:12 உபத்திரவத்தில் பொறுமையாய் நீங்க ஹேண்டில் பண்ணி வெற்றி பெற வேண்டும். ஒரு வெற்றியை தேவன் உங்களுக்கு ரெடியா வச்சிருப்பார். உங்கள் சோதனை தப்பித்துக் கொள்ளும்படி போக்க ரெடியா வச்சிருப்பாரு. உங்களை அங்கேயே விட்டுற மாட்டார். ஐயோ நம்ம இங்க நின்றுட்டோமே, இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சே, பிரச்சனை ஆயிடுச்சே, நீங்க கவலையே படக்கூடாது. அதுக்கான ஒரு வழியை தேவன் திறப்பார். நீங்க உபத்திரவத்துல என்ன பண்ணணும், ரொம்ப பொறுமையா இருந்து நீங்க வெற்றி பெற வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ.